கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மே மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம், 5 முதல் 13 வரைக்கும் கூட வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செல்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் மிகுந்த பரம தந்தையே, ஈஸ்டருக்கு பிறகு வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை ஆசீர்வதி, கேட்கிறவர்களை ஆசீர்வதி. இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் ஜெபியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள், விடாப்பிடியாய் ஜெபியுங்கள். நமது விசுவாசத்திலே நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்திலே நீங்க என்னவா இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் ஜபத்தில் நீங்க உறுதியாக இருக்கணும். ஆண்டவரை நோக்கி பேசுறதுல கேட்கறதுல உறுதியாக இருக்க வேண்டும். இந்த செய்தியினுடைய தலைப்பு, நள்ளிரவில் வந்த நண்பன். Parable of a friend at midnight. நடுராத்திரியிலே வந்த நண்பனை பற்றி இந்த ஓமையில் நம்ம பார்க்கிறோம்.
இந்த வேத பகுதியில் ஒரு நள்ளிரவில் தனது இல்லத்திற்கு, தனது வீட்டுக்கு முன் அறிவிப்பு இல்லாமல், ஏற்கனவே சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென வந்த நண்பனுக்கு சாப்பிட கொடுக்க எதுவுமே இல்லாததினால் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள நண்பனின் இல்லத்திற்கு சென்று கதவை தட்டி தனக்கு 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று கேட்ட நண்பனின் ஓமையாக இது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டுறார். கதவை திறந்து பார்த்தா வெளியூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா முன்னாலேயே சொல்லிட்டு வந்திருக்கலாமே, இது மாதிரி நடு ராத்திரியில் வந்து நீ வந்து என் வீட்டு வாசலில் நிற்கிறீங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, இப்போ வந்துருக்கிறீங்க. இல்லை, நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், ரொம்ப இருட்டாயிடுச்சு, எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல, பயங்கரமான குளிர். மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன பிரச்சனைன்னா பகல் ஃபுல்லாக கடுமையான வெயில் இருக்கும். பகலில் எப்படி இருக்குங்க? கடுமையான வெயில், ரோட்டில் நடந்து போக முடியாது. அதனால பிரயாணம் பண்ணி போகிறவர்கள் பொதுவாக சாயந்தர நேரத்தில் தான் தங்கள் பிரயாணத்தை துவங்குவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சூரியன் மறைந்த பிறகு இருக்கிற அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்க நடந்து போவாங்க. அது அவங்க பழக்கம். ரொம்ப தூரம் போகிறவங்க தான் அந்த ஒட்டகத்து மேலே ஏறி கேரவன் அதில் போவாங்க. ஸோ அது மாதிரி ஒருத்தர் வரும்போது அந்த நைட்டில் அவருக்கு வழி தெரியாமல், பயங்கர குளிர், எங்கே போகிறதுன்னு தெரியல, அந்த ஊரில் இருக்கிற தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். அப்புறம் அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு பார்க்குறாரு, வந்தவர் ரொம்ப பசியில் வந்திருக்கார். அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 அப்பங்கள், 3 loaves of bread, செங்கல் மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது பிரெட்டு. அதே வந்து அந்த முனை கருவாக இருக்கிறது லோஃப். நீங்கள் பேக்கரியில் பார்த்துருக்கீங்க. லோஃப்னா நீளமாக இருக்கும், முனை எப்படி இருக்கும்? வளைஞ்சி இருக்கும், கருவாக இருக்கும். அதுதான் லோஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க பாலஸ்தீன நாட்டில். ஸோ அவர்கிட்ட ஒரு 3 லோஃப் கூட இல்லை, 3 அப்பங்கள் கூட இல்லை. அதனால் வந்தவருக்கு தண்ணி குடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட போய் இந்த ராத்திரியில் வந்திருக்கிற நண்பருக்கு அப்பங்களை கேட்கலாம். பொதுவாக வந்து அப்பங்களை நிறையா சுட்டு வைப்பாங்க, ஏன்னா அது கெட்டு போகாத பொருள். சப்பாத்தி மாதிரி, பரோட்டா மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சுட்டு வைப்பாங்க. காலையில் ஏற்றி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போகிறார். உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், நைட் 12 மணிக்கு, மிட் நைட், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எத்தனை அப்பங்களை கேட்குறான்? 3 அப்பங்கள், 3 loaves of bread. இலவசமாக தர வேண்டாம். எப்படி தாருங்க? கடனாக தாருங்கள், நான் அதை திருப்பி தந்து விடுகிறேன். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே,
கதவு பூட்டி ஆயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்து இருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இந்த ஓமையில் தன் வீட்டு கதவை தட்டி கொண்டுள்ள நண்பனுக்கு வீட்டுக்கு உள்ளிருந்து பதிலளித்த நண்பன் ஒரு நண்பனை போல் பதிலளிக்காமல் மிகவும் கடினமாக பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். வீட்டு கதவை அடைத்தாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடன் படுத்து உறங்கிக் கொண்டுள்ளனர். நான் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்று அவன் கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் கூறுவதை காண்கிறோம். ஆனால் அவனிடம் வந்த நண்பனோ அவனை தொடர்ந்து அவன் வீட்டு கதவை கட்டிக்கொண்டே இருக்கிறான் என்பதையும் காண்கிறோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் நாட்டில் பாலஸ்தீன தேசத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வசித்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால்னா அந்த வீட்டினுடைய சுவரே காம்பவுண்ட் வால் மாதிரி ஆயிடும். அந்த வீட்டு சுவருக்கு முன்னால ஒரு பெரிய டோர், கதவு இருக்கும். அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வந்த உடனே அங்கே ஆடுகள் மாடுகள் எல்லாம் கட்டி வைத்திருப்பாங்க. ஒரு யூதனுடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்த உடனே கதவை தட்டின உடனே கதவை திறந்தா என்ன இருக்கும்? ஆடு மாடு தான் கட்டியிருக்கும். அந்த ஆடு மாடெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா இடது கை பக்கமாக சமையல் பண்ணுற இடம் இருக்கும். அதான் அந்த வீட்டினுடைய முதல் பகுதி. அந்த ரோட்டில் இருந்து கதவை திறந்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அதுக்கு இடது கை பக்கமாக என்ன இருக்கும்? சமையல் பண்ணுற இடம். இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா, ஒரு அடுப்பு இருக்கும், அப்புறம் விறகு கட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? அடுப்பு எரிப்பாங்க. அது மாதிரி விறகை வைத்து அடுப்பு எரிக்கக்கூடிய 2000 வருஷத்துக்கு முன்னால் எங்கே எல்பிஜி கேஸ்லாம் இருந்தது, எங்கே கெரோசின் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அந்த விறகு அடுப்பு வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சமையல் பண்ணுவாங்க. இது அந்த வீட்டினுடைய முதல் பகுதி. அந்த வீட்டினுடைய 2ஆம் பகுதி என்னன்னா சற்று உயரமாக இருக்கும். தரை எப்படி இருக்குதோ அதே ஹைட்டில் தான் அந்த வீடு, அந்த வீட்டினுடைய ஆடு மாடு கட்டுற இடம், அப்புறம் அந்த சமையல் பண்ணுற இடம் இருக்கும் ஓரமாக. அப்புறம் அவங்க விளக்கு வைக்கிற லேம்ப் ஸ்டாண்டு, விளக்கு வைக்கிற விளக்கு தூண் அங்கே இருக்கும். விளக்கை கொளுத்தி அது மேலே தான் வைப்பாங்க, லேம்ப் ஸ்டாண்டு மேலே. அப்புறம் வீட்டுக்குள்ளே போன உடனே அதில் 2 ரூம் இருக்கும். ஒன்று கெஸ்ட்டுங்களாக தங்கிறதுக்கு, விருந்தாளிகள்லாம் தங்கிறதுக்கு ஒரு ரூமு. இன்னொரு ரூமு அந்த ஃப்ரண்ட்லேயே கணவன் மனைவி பிள்ளைகள் படுக்கிறதுக்கு ஒரு ரூம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் படுக்கிறதுக்கு முன்னால் வெளியில் வந்து அந்த ஆடு மாடெல்லாம் கட்டிட்டு அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வீட்டு வாசல் இருக்கிற கதவை சாத்திட்டு டாப்பால் போட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவாங்க. பிள்ளைங்கள்லாம் தரையில் படுத்துக்குவாங்க, இந்த கணவன் மனைவி படுத்துக்குவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தால் அவங்களும் உள் ரூமில் படுத்துக்குவாங்க. அந்த கெஸ்ட் ரூமுக்கு பேர் தான் கட்டாலுமா. கட்டாலுமா அப்படின்னா விருந்தினர்கள் தங்கக்கூடிய இடம். அதைத்தான் நம்ம இயேசுவின் பிறப்பில் பார்க்கிறோம். சத்திரத்தில் இடமில்லை. There is no room in the inn. சத்திரத்தில் இடம் இல்லைன்னா ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாட்ஜில் இடம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை.
ஒவ்வொரு யூதர்களுடைய வீட்டிலும் விருந்தினர்கள் தங்கிறதுக்கு ஒரு அறை இருக்கும், ஒரு ரூம். அதுக்கு பேர் என்னன்னா கட்டாலூமா. கிரீக்கில் கட்டாலூமா அப்படின்னா விருந்தினர்கள் தங்கும் அறை. ஸோ இதான் ஒரு யூதனுடைய வீடு, இஸ்ரவேலருடைய வீடு. அந்த விருந்தினர்கள் வந்தால் அந்த கட்டாலூமா, அந்த அந்த கெஸ்ட் ரூமில் போய் தங்கிக்குவாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் ஃப்ரண்ட் ரூமில் படுத்துக்குவாங்க. அவங்க ரூமுக்கு வெளியில் இருக்கிறது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஆடு மாடு கட்டி வச்சுருப்பாங்க. சமைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு தூண் இருக்கும், விளக்கு தண்டு இருக்கும், லேம்ப் ஸ்டாண்ட். அது மேலே விளக்கு கொளுத்தி வச்சுருவாங்க. வெளியில் இருக்கிற கதவை சாத்திட்டு டாப்பால் போட்டுடுவாங்க, பால் நல்லா ஸ்ட்ராங். ஸோ நைட் 12 மணிக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருந்து நண்பன் வந்து இந்த வீட்டுக்கு கதவை தட்டுறார். அப்போ அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு, அவனும் நண்பர் தான், என்னப்பா நடுராத்திரி 12 மணிக்கு வந்து உயிர் எடுக்கிற மாதிரி தொந்தரவு பண்ணுறேன், டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்போலாம் நம்ம உடனே லைட் போட்டுடுறோம், சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. அவங்க லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டா அது எப்படி கொடுத்துறாங்க நமக்கு தெரியல. அது லைட்லாம் எரிய வச்சு அப்புறம் அவங்க இருக்கிற ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த கதவை திறந்துட்டு வந்து அந்த ஆடு மாடெல்லாம் தாண்டி வந்து அந்த கதவுடைய போல்ட்டெல்லாம், ஏன்னா திருடர்கள் பயம் இருக்கும், அதுக்காக திருட உள்ளே வராதபடிக்கு ஒரு பெரிய போல்ட்டு போட்டு தான் அந்த கதவை சாத்தி வைப்பாங்க. ஸோ அவன் சொல்கிறான், உள்ளே வந்துட்டே கத்துறான். நடுராத்திரியில் பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க, மனைவி தூங்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை கெஸ்ட்டுங்களாம் வந்திருந்தா கெஸ்ட்டுங்களும் உள்ளே கட்டாலுமா அந்த விருந்தினர்கள் தங்கக்கூடிய அறையில் படுத்துட்டு இருப்பாங்க. நவ் யூ ஆர் கம்மிங் அண்ட் டிஸ்டர்பிங் மீ. அப்போ அவன் என்ன சொல்கிறான், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் நண்பர் வெகு தொலைவிலேருந்து வந்திருக்கிறாரு, ரொம்ப பசியாக வந்திருக்கிறாரு, நீ அவருக்கு என்ன பண்ண, ஒரு 3 அப்பம் கொடுன்னு கேட்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கடினமாக பதில் அளிக்கிறான். இந்த ஓமையில் தன் வீட்டு கதவை தட்டி கொண்டுள்ள நண்பனுக்கு வீட்டுக்குள்ளிருந்து பதிலளித்த நண்பன் ஒரு நண்பனை போல் பதிலளிக்காமல் மிகவும் கடினமாக, ஹார்ஷ் அண்ட் ரஃப். எப்படி பதில் சொல்கிறாருங்க, ஹார்ஷ் அண்ட் ரஃப், மிகவும் கடினமாக பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டு கதவை அடைத்தாகிவிட்டது, என்னுடைய பிள்ளைகள் என்னுடன் படுத்து உறங்கி கொண்டுள்ளனர், நான் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்று அவன் கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் கூறுகிறதை காண்கிறோம். ஆனால் அவனிடம் உதவி கேட்டு வந்த அவன் நண்பனோ தொடர்ந்து வெளியிலிருந்து, ஸ்ட்ரீட்லேருந்து, தெருவிலிருந்து என்ன பண்ணுறான், கதவை தட்டி கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் காண்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் அந்த நடுராத்திரி அந்த நேரத்தில் கூறிய வார்த்தைகளை நாம் ஆழமாக, அந்த ஓமையில் கூறிய வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திப்பது மிகவும் அவசியம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 11:8 பாருங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நம்ம வச்சிருக்கிற பைபிள். ஆனால் இது திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்று கவனியுங்கள். உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்து இருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் கவனிங்க, எனினும் அவர் தம் நண்பர் என்பதற்காக
எழுந்து கொடுக்காவிட்டாலும், ஐயோ நம்ம ஃப்ரெண்டு வந்து நடுராத்திரியில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாரே என்று அவர் நினைத்து கொடுக்காவிட்டாலும், அவர் கவனிங்க, அவர் விடாபிடியாய், அல்லேலூயா, அவர் விடாபிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததை முன்னிட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த பக்கத்து வீட்டிலேருந்து வந்த நண்பர் என்ன பண்ணுறாரு? கதவை தட்டுறாரு. எங்கேருந்து தட்டுறாரு? வெளியிலேருந்து கதவை தட்டுறாரு. அவர் பேரை சொல்லி, டேய் தயவுசெய்து வெளியில் வாடா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யடா அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து கதவை என்ன பண்ணுறாரு? தட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ உள்ளே இருக்கிறவன், ஐயோ இவன் கூட ஒரு பெரிய தொந்தரவாக போயிடுச்சே, சரி இவன் நமக்கு நண்பனாக இருக்கிறத விட இவன் கொடுக்குற உபத்திரவம் நம்மளால் தாங்க முடியல, அதிகமாக தட்டுறான், அதிகமாக சத்தத்தை எழுப்புறான். மனைவி பிள்ளைங்கள்லாம் ஏஞ்சிக்குவாங்க. எனக்கு ஃபோன் வந்தால் நான் பேசுவேன். உடனே எங்கள் கேத்ரின் ஓடி வந்து, அப்பா அப்பா வில்லியம் தூங்குறான்ப்பா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கப்பா. இல்லைம்மா நான் வெளியில் போயிடுறேன்ட்டு வெளியில் வருவேன். அல்லது என்னோடய ரூமுக்கு போயிட்டு கதவை அடிச்சுட்டு பேசுவேன். ஸோ வெளியில் இருந்து நடுராத்திரி 12 மணிக்கு கதவை டக்குன்னு தட்டும்போது அது அந்த நண்பனுக்கு மட்டும் ஒரு இரிட்டேஷனை, எரிச்சலை கொடுக்கல, பிள்ளைங்களை எங்கே எழுப்பி விட்டுடுமோ. அந்த காலத்தில் ஃபேன் வசதிலாம் கிடையாது, எல்லாம் விசிறி தான். அப்போ அந்த பிள்ளைங்க ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டா, கராமரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, அப்பா அம்மா அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு படாது பாடு பண்ணு. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? அவன் தனக்கு நண்பனாய் இருக்கிறதுக்காக எழுந்து அவன் தர முடியாது அப்படின்னு சொல்லாவிட்டான். அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும், அவர் விடாபிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததை முன்னிட்டாவது, விடாபிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததை முன்னிட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி, நம்ம வச்சிருக்கிற பைபிள் எப்படி இருக்குதுங்க? தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வருந்தி கேட்டல், அந்த வருந்தி கேட்டல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் எப்படி இருக்குதுன்னா, through indeed the shamelessness of him having been raised, he will give to him as much as he needs. அந்த வருந்தி கேட்பது அது கிரேக்க மொழியில் எப்படி இருக்குதுன்னா அனெய்டெயான். கிரேக்க மொழியில் அந்த வருந்தி கேட்பது எப்படி இருக்குதுங்க? அனெய்டெயான். அனெய்டெயான் என்பது தான் நம்ம தமிழ் பைபிளில் வருந்தி கேட்பது என்று இருக்கிறது. ஆனால் அதுக்கு எப்படி மொழிபெயர்க்கணும்? அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அல்லது அவரது தொல்லையின் பொருட்டாவது என்பது கிரேக்க மொழியில் அனெய்டெயான் அல்லது அனெய்டெயா என்ற வார்த்தையை கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வருந்தி கேட்டல் அல்லது அவன் தொந்தரவு பண்ணி கேட்கிறது என்பது கிரேக்க மொழியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அனெய்டெயான். அந்த அனெய்டெயான் என்ற வார்த்தை அனெய்டெயா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு என்னன்னா, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல்
வெட்கமின்மை, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், வெட்கமின்மை, வெட்கமே இல்லாமல் அவன் அந்த நடு ராத்திரியில் அவன் நின்று என்ன பண்ணுறான்? அவன் கேட்குறான். அல்லேலூயா சொல்லாமா? நடு ராத்திரியில் அவன் என்ன பண்ணுறான்? வெட்கம் இல்லாமல் அந்த கதவை தட்டிட்டு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் சொல்லலாம். பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அனேதேயான் என்ற கிரேக்க வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டல், ஆஸ்கிங் அகெயின் அண்ட் அகெயின். என்னதுங்க? ஆஸ்கிங் அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப கேட்டல், விடாப்பிடியாய் கேட்டல், தொடர்ந்து கதவை தட்டி கேட்டு தொந்தரவு செய்தல் என்ற பொருளில் வரும்படியாக பல ஆங்கில வேத புத்தகங்கள் அந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கின்றன. அந்த அனேடேயான் என்ற வார்த்தையை பல ஆங்கில பைபிளில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? இம்பார்ச்சுனிட்டி, பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ்லி நாக்கிங் அண்ட் ஆஸ்கிங் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்த்திருக்கின்றன. கை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது, அவன் கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி கேட்டல், அதுக்கு கிரேக்க வார்த்தை அனேடேயான். அல்லேலூயா, அனேடேயான் அப்படின்னு சொன்னார். வருந்தி கேட்டல், தொந்தரவு செய்தல், திரும்ப திரும்ப தொடர்ந்து கதவை தட்டி கேட்டு தொந்தரவு செய்தல், விடாப்பிடியாய் கேட்டல், இம்பார்ச்சுனிட்டி, பெர்சிஸ்டன்ஸ், கண்டினியூஸ்லி நாக்கிங் அண்ட் ஆஸ்கிங் போன்ற வார்த்தைகளை அந்த அனேடேயான் என்ற வார்த்தைக்கு, கிரேக்க வார்த்தைக்கு வருகிறது. ஆனால் இயேசு அங்கே பயன்படுத்திய வார்த்தை விடாப்பிடியாய் தொடர்ந்து கேட்பதை குறிப்பதாக இருந்தாலும், அங்கு வந்த நண்பன் வீட்டு கதவை தட்டி 3 அப்பங்களை தனது வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு ஆகாரமாக கொடுக்க அவன் வற்புறுத்தி கேட்டபோது, வீட்டுக்குள் இருக்கும் நண்பன் தன்னை ஒரு நண்பனாக கருதி மரியாதையுடன் பதிலளிக்காமல் போனாலும், இவன் வெட்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் நடு ராத்திரி 12 மணிக்கு அவன் வீட்டு கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். தயவுசெய்து வெளியே வாடா, வந்து தயவுசெய்து ஒரு 3 அப்பங்களை எனக்கு கொடுறா, என் நண்பன் பசியாக வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு கொடுக்கணும், நான் உனக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ இந்த 3 அப்பத்தை சுட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு குறைந்தபட்சம் 3 அப்பங்கள் வேணும். அல்லேலூயா, அதுக்காக தான் அவன் 3 அப்பங்கள் கேட்குறான். அப்படி அவன் கொடுக்காம வீட்டுக்குள் இருக்கும் நண்பன் தன்னை ஒரு நண்பனாக கருதி மரியாதையுடன் பதிலளிக்காமல் போனாலும், இவன் வெட்கம் இல்லாமல் அனேடேயான், வித்தவுட் ஷேம், shamelessness, shamelessly, repeatedly requesting him to give 3 loaves of bread. ஆனால் என்ன நடக்குது? அப்படி அவன் தொடர்ந்து கதவை தட்டி கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அவன் நண்பன் என்ன செய்தான்? அவன் கேட்ட 3 அப்பங்களை அல்ல, அதை விட அதிகமான அப்பங்களை கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இது இங்கிலீஷ் பைபிளில், டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷனில் இதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, then what then? I tell you that even if he will not get up and give him the bread, because
I tell you that even if he will not get up and give you the bread because you are his friend, yet he will get up and give you everything you need because you are not ashamed to keep on asking. தொடர்ந்து அந்த நண்பனிடத்தில் கேட்கறத பற்றி நீ வெட்கப்படாமல் உன் நண்பன்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் நீ நண்பனாக இருக்கிறதுக்காக அவன் அப்பங்களை கொடுக்கவில்லை. நீ கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ரிப்பீட்டட்லி பெர்சிஸ்டிங்லி யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம். நீ கேட்ட 3 அப்பத்தை விட அவன் அதிகமான அப்பத்தை கொடுத்தான். அல்லேலூயா. இங்கே நம்ம முடிக்க போகிறோம். ஒரு மனிதனிடம் விடாப்பிடியாய் தொடர்ந்து வெட்கத்தை விட்டு கதவை தட்டிக்கொண்டே இருப்பதை பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் கருதாமல் தொடர்ந்து கெஞ்சி கேட்டு உதவியை பெறுவதைப் போல நாம் ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபித்து நமக்கு தேவையானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஓமையின் மைய கருத்தாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அம்பத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிறார். சாமுவேல் ராகவன் பேர். அவர் ஜபத்தை பற்றி பேசும்போது ஒரு முறை இந்த கருத்தை என்கிட்ட சொன்னார். அவருடைய மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, மைத்துனி. அவங்க அவங்க +2 தான் படித்தவங்க. எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணுவாங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு அரசாங்க வேலையை தார். எப்போ ஜெபம் பண்ணாலும் காலையில் மதியானம் ராத்திரி சாப்பிடும்போது ஒரு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தில் ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்குவாங்களாம். என்ன பாயிண்ட் சேர்த்துக்குவாங்க? எனக்கு அரசாங்க வேலை தார். அப்போ இவரே நினச்சிக்குவாராம், இவளுக்கு எங்கே கிடைக்க போகுது? இவ படித்ததே +2, இவளுக்கு எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும்? என்ன நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு அவர் நினச்சிக்குவாராம். ஒரு நாள் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, கலெக்டர் ஆஃபீஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோ, அங்கேருந்து இந்த பொண்ணுக்கு லெட்ரு வந்தது. அம்மா நீங்கள் +2 படிச்சுட்டு அந்த லேபு பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கோர்ஸை படிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிளட் எடுத்து அந்த செக் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது. அந்த அந்த காலத்திலலாம் சீனியாரிட்டி படி போஸ்டிங் பண்ணுவாங்க. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது. ஆகவே உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வெரிஃபிகேஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா போயிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கைத்தட்டி ஆர்டர் மகிழ்ச்சி. எல்லாருக்குமே ஆச்சரியம். அந்த அம்மா நேராக போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணல. யாருக்கோ ஒரு டீ கூட வாங்கி தரல. எந்த பியூனுக்கோ ஒரு 10 ரூபா கூட டீ செலவுக்கு வச்சுங்கன்னு கொடுக்கல. அவங்களுக்கு அந்த வேலையை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அவங்க சொன்னாங்களா, நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணேன், நான் படித்தது +2 தான், எனக்கு கவர்மெண்ட் வேலை தாங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், கர்த்தர் கொடுத்தார். அவரே சொல்வார், எனக்கு பயங்கர ஷாக் பாஸ்டர், அவள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவா, இவளுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு வேலை கொடுத்துட்டான். அது எனக்கே ஒரு சவாலாக இருக்குது. நம்முடைய நீலா சேகர் அம்மா வீட்டு அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டு ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோம். வாங்கிறது காசு இருக்கா கையில்? சொல்லுங்க. அந்த டிவிஎஸ் 125 125cc அந்த ஸ்கூட்டர் வாங்க உதவி செய்தவர், ஜூபிட்டர் வாங்க உதவி செய்தவர், ஐஃபோன் வாங்க உதவி செய்தவர்,
அந்த இடத்தை வாங்க உதவி செய்வார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் நமது விசுவாசம். நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு ஜாப் பண்ணுது ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தான். அதைத்தான் நம்ம சபையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். சாகிற வரைக்கும் ப்ரைவேட் வேலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பிகம் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஐதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அரசாங்க வேலையை தான், மாநில அரசோ மத்திய அரசோ எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை தான். ஜாப் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அதைத்தான் கீழே ஆண்டவர் சொல்கிறார் 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தடவை கேட்டு விடுறது இல்லை. நேர்கண்ட ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோம்? கீப் ஆன் ஆஸ்கிங் ஜீசஸ். இயேசுவிடத்தில் தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நண்பன் வெட்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஷேம் இல்லாமல், பெர்சிஸ்டன்ட்லி அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு, அந்த நண்பர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டானோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை கர்த்தரிடத்திலே தொடர்ந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும், கேட்டுக்கொண்டே இருக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் தேடிக்கொண்டே இருக்கிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் தட்டிக்கொண்டே இருக்கிறவனுக்கு திறக்கப்படும். நாட் ஒன் டைம் ஆஸ்கிங், repeatedly, again and again, shamelessly, persistently. நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 11:12. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இதை மத்தேயு 7:7 பாருங்க. மத்தேயு 7:7 அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கேட்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதிக நன்மையானதை கேட்கிறவர்களுக்கு அதிகமான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் 5th Sunday ஆஃப்டர் த ஈஸ்டர் டே நாம் அறிய வேண்டிய சத்தியம், ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். சபை பிதாக்கள் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார்கள்? கர்த்தரிடத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொள். அல்லேலூயா. யார் இடத்துல கேட்க சொல்றாங்க? கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டே இரு. உனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் கர்த்தரிடத்தில் கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கொண்டிரு. கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். ஆமென்.